தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் நாள் 20/2/2026 வெள்ளிக்கிழமை. தலைப்பு: வெறுப்பு அரசியலின் இரண்டாம் பாகம். விளக்கம்: கேரளத்தின் மதச்சார்பற்ற மாண்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான அறிவிப்பு அம்மாநிலத்தின் மீது தொடுக்கப்படும் மற்றொரு பண்பாட்டு போர் ஆகும். முதல் பாகமே அப்பட்டமான பொய்களாலும் வகுப்புவாத உள்நோக்கத்தோடும் உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு என்பதை கேரள மக்கள் ஏற்கனவே நிரூபித்து விட்டனர். தற்போது அதன் தொடர்ச்சியாக டீசர் வெளியிடப்பட்டிருப்பது மாநிலத்தின் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் அவதூறு பிரச்சாரத்தின் நீட்சியாகும். இந்த திரைப்படம் கலைப்படைப்பு என்ற பெயரில் கேரளத்தின் மதச்சார்பற்ற ஒற்றுமை மற்றும் கேரளா மாடல் வளர்ச்சியைக் கண்டு அச்சப்படும் சங் பரிவார சக்திகளின் சூழ்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாகவே வெளியாகிறது. பரஸ்பர மரியாதையுடனும் சகோதரத்துவத்துடனும் மக்கள் வாழும் ஒரு நிலப்பரப்பை பயங்கரவாதத்தின் விளைநிலமாக சித்தரிக்க முயல்வது கடும் கண்டனத்திற்குரியது. கேரளாவின் சமூக கட்டமைப்பை பிளவுபடுத்த துடிக்கும் இத்தகைய சக்திகள் மாநிலத்தின் மீது வெறுப்பை கக்குவதையே தங்கள் நோக்கமாக கொண்டுள்ளன. கேரளாவின் உண்மையான வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களாலும் தியாகங்களாலும் சமூக சீர்திருத்தங்களாலும் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் இத்தகைய போலி படைப்புகள் அந்த உன்னத வரலாற்றை இருட்டடிப்பு செய்து மதங்களுக்கு இடையே நச்சு சுவர்களை எழுப்ப முயல்கின்றன. சம்மதத்துடன் நடைபெறும் திருமணங்களை கூட கட்டாய மதமாட்டம் என்று சித்தரிப்பதன் மூலம் தனிமனித சுதந்திரத்தையும் ஜனநாயக உரிமைகளையும் இந்த சக்திகள் கேலிக்குள்ளாக்குகின்றன. இத்தகைய நச்சு பிரச்சாரங்கள் வளர்ச்சியை முடக்கி மக்களை துண்டாடவே பயன்படும். திரைக்கலை என்பது மக்களை இணைப்பதற்கான ஒரு பாலமாக இருக்க வேண்டும். ஆனால் கெடு வாய்ப்பாக அது இங்கே பிளவுகளை உண்டாக்கும் கருவியாக மாற்றப்பட்டுள்ளது. IFFK போன்ற சர்வதேச திரைப்பட விழாக்களில் பீஃப் போன்ற தலைப்பிலான படங்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் சூழலில் பிரிவினைவாதத்தை தூண்டும் இத்தகைய நச்சு படைப்புகளுக்கு தாராளமாக அனுமதி வழங்கப்படுவது வியப்பிற்குரியது. இது அதிகார வர்க்கத்தின் ஒருதலைபட்சமான போக்கையே காட்டுகிறது. முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடர்ந்து சுட்டிக்காட்டுவது போல கேரளா தனது நிலையான வளர்ச்சி, சிறந்த சட்ட அமலாக்கம் மற்றும் உயரிய கல்வி தரத்தின் மூலம் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக திகழ்கிறது. இந்த சாதனைகளை மழுங்கடிக்கச் செய்யவே இத்தகைய போலி பிம்பங்கள் உருவாக்கப்படுகின்றன. பொய் பிரச்சாரங்களால் கேரளத்தின் மதச்சார்பற்ற அடித்தளத்தை அசைக்க முடியாது என்பதை மக்கள் மீண்டும் நிரூபிப்பார்கள். நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், பார்த்தசாரதிபுரம், ஆயிரம் விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.